நம்ம தண்ணி இருந்தாங்க என்ன பார்த்தா சாமியாலா சாப்பிடுங்கத்தா அங்க ஒருத்தர் ஐயோ வீணாக்கம். வணக்கம் என்பதுல இன்னைக்கு நம்ம ஒரு 50 பேருக்கு இன்னைக்கு நம்ம வந்து உணவு அளிக்க போறோங்க. அதுவும் பாத்தீங்கன்னா என்னென்ன உணவுன்னு பாத்தீங்கன்னா வங்கக்கடல் நண்டு குழம்பு, அது மட்டும் இல்ல சிக்கன் மஞ்சூரியனு, பொரிச்ச மீன், அவிச்ச முட்டை, அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா கேசரி ஸ்வீட்டு, வாழைப்பழம், ஒயிட் ரைஸ் வாழை இலையோட மடிச்சு வச்சு இன்னைக்கு சிறப்பா இன்னைக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். இன்னைக்கு உணவளிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து சிவலிங்கபுரம் கிராமத்துல இருந்து குருவையா விஜய் ராமலட்சுமி அவங்களோட மகனாகிய தேக்ஷனுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள், முதல் பிறந்த நாளே. அதனால சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 50 பேருக்கு இன்னைக்கு வந்து உணவளிக்க சொல்லியிருந்தாங்க. அதுமாரி அவங்க சொன்ன மாரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா உணவு ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம வந்து கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல தேக்ஷனுக்கு எங்க வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனல் சார்பாக அந்த குட்டி பையனுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு பாத்தி அவங்ககிட்ட போய் கேட்டோம், அது மாதிரி ஆசிரமத்தில் அவங்க வந்து சாப்பாடு வந்து கொரோனா டயத்தில் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதனால சொல்லிட்டு நீ நம்ம வந்து ரோட்டு சைடில் இருக்கிறாங்க பாருங்க, ஆதரவற்றவங்க, அப்புறம் வந்து ஊனமுற்றவங்க, வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க சைடில். அவங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். பின்னடா நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் ஆட்டிக்கிட்டு இருக்கோம் நண்டு குழம்புக்கு. இன்னைக்கு சடவுனாமாம்மா, இன்னைக்கு யாருமே சொல்லவே இல்லை நம்மள்ட்ட. இன்னைக்கு என்ன பண்றது, ஆட்டுக்கல்ல தான் இன்னைக்கு ஆட்டணும் போட்டுக்கிட்டு. இஞ்சி பூண்டு ஆட்டி எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி, எங்கேயும் வச்சிருக்கோம். நண்பர்களே, இப்பதான் நான் எங்க ஊர் வங்கக்கல்ல இருந்து நாங்க வந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்தோம். அப்படியே ஃப்ரெஷ். அடே நண்டு ஏன்டா விற்கிறா, உயிரோட நண்டு அப்படியே நாங்க வாங்கும் போது உயிரோட இருந்தது. அப்படியே ஏன்னா வந்து இன்னைக்கு தான் போட்டு எடுத்திருக்காங்க, புது போட்டு எடுத்து இன்னைக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே நண்டு வந்தது. வந்து இப்போ அதுக்கப்புறம் சிக்கன் வேற வாங்கியிருக்கோம். நண்டு சிக்கன்ல வந்து மஞ்சூரியன் செய்ய போறோம். அதே மாதிரி வந்து நண்டு குழம்பும் வச்சு அப்படியே இன்னைக்கு வாழைப்பழம், கேசரி, அப்புறம் ஒயிட் ரைஸோட இன்னைக்கு வந்து சூப்பரா இன்னைக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். ஒரு வெங்காயத்தை ரெண்டா பாதியா எடுத்து அதுலயும் பாதியா போடும். இதுல அப்படியே நம்ம வந்து உதிரியா நம்ம எடுத்துக்க வேண்டியதா அது வெங்காயத்தை. இந்த மஞ்சூரியன் பாத்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்டு, அதை சாப்பிட்டாலாம் கொரோனாலாம் வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுல சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சிக்கன் மஞ்சூரியன் சேர்த்து பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணிக்காச்சு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா 5-6 கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். லைட்டாக சேர்த்தா போதும், போடாமலும் இருக்கலாம். வந்து மைதா மாவு எந்த அளவு கொட்டுறோமோ அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் அதே அளவு சமமாக கொட்டணும். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் கொட்டிக்கலாம் அதே அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், வங்கக்கடல் உப்பு. குழகுழப்பு லைட்டாக இருக்கும் பாருங்க, நம்ம சாப்பிடும் போது லைட்டாக அந்த கறியில் அந்த இருக்கும் பாருங்க, அது வேணும்னா மைதா நம்ம சேர்த்தா நமக்கு கரெக்டாக வரும். லைட்டாக பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் கலந்து வச்சுருக்கேன், அதை அப்படியே தெளிச்சு விட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம மஞ்சூரியன் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதுமாதிரி நம்ம வந்து முட்டை அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா மைதாலாம் நல்லா போட்டு பிரட்டி வச்சிருக்கோம். அது நல்லா ஊறிட்டு இருக்கு வினிகரோட, அது நல்லா ஊறிடுச்சு. கறி நல்லா சாஃப்டா இருக்கும். அதான் அதில் சூப் உருவிட்டே பார்த்தா நகம் போடுற மாதிரி தானே. அம்மா நல்லா இருக்குது. அதுலேயே மைதா போட பொறிச்சதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது. மீன் 65 வரையா? மத்தி மீனா வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உப்புலாம் போட்டுட்டோம். என்ன சத்தி, நண்டு குழம்பு ரெடி ஆச்சா? கமகமக்கும் நண்டு குழம்பு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா, நல்லா திக்கா இருக்கு போல இருக்கு. போட்டு வந்த உடனே வாங்கிட்டு வந்தீங்கல்ல. மரியாதை
நண்பர்களே நம்ம வந்து சிக்கன் மஞ்சூரியன் செய்யறதுக்கு சிக்கனை நம்ம வந்து பொரிச்சு வச்சாச்சு நல்லா முறுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அது சிக்கன் மஞ்சூரியன் செய்யறதுக்கு வெங்காயத்தை இதுமாரி நம்ம வெட்டிக்கணும். அதுமாரி பார்த்தீங்கன்னா வந்து கொட்டை மிளகா இதுமாரி சின்ன சின்னதாக கட்டமாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் தான் அது வந்து மஞ்சூரியனுக்கு ஒரு அர்த்தமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு இஞ்சி அதெல்லாம் பொடிப்படியாக நறுக்கி வச்சிருக்கோம். நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டங்கிறதுனால சாஸ் ஊற்றினா அதுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். சோயா சாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் நாங்களே ரெடி பண்ணது நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து கமெண்ட்ல என்ன போட்டு கீச்சு எரிஞ்சிருவீங்க. அதனால சொல்லிட்டு இது கடையில் வாங்கினதா சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். போயிட்டு மஞ்சூரியனுக்கு சட்டியை வச்சிருவோம். சைனீஸ் மறுபடி செய்யறதுனால குழிகாண்டிலேருந்து ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனை போட்டு எண்ணெயை சேர்த்துப்போம். அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது இப்போ குடமிளகா சேர்த்துக்கலாம். மழை பெஞ்சதுன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கிட்டா போதும். உங்கள் மேலே மழை துளியே விடாது. சோயா சாஸ் இப்போ சேர்த்துக்கலாம். வந்து சோயா சாஸ் ஊற்றி இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ ஏன் டொமேட்டோ இல்லாமா டேஸ்ட்டு. இப்போ தான் அந்த வாசனை வருது பார்த்தீங்களா? வருதா இல்லையா? வங்கக்கடல் உப்பு, சிக்கனை பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் அப்படியே சேர்த்துலாம். சோள மாவு தண்ணி அப்படியே சேர்த்துக்கிறான். இது சேர்த்தாதான் அந்த குழகுழப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். நண்பர்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே குழன்னு இருக்கும். மஞ்சூரியனாலே இப்படி தான் இருக்கணும். பார்த்தாலே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க அப்படியே குழன்னு தான் இருக்கணுமே மஞ்சூரியனாலே. சைனீஸ் ஃபுட்டு அப்படி தான் இருக்கும். சைனீஸ்காரன் எல்லாமே அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆஹா செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும். அப்புறம் வந்து எங்கள் சித்தி நண்டு குழம்பு வச்சிருக்காங்க. கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு பார்சலில் போட்டு எடுத்துகிட்டு போய் சூப்பராக கொடுக்க போகிறோம். சித்தி நண்டு குழம்பு வாசம் அப்படி பீஸ் பயங்கரமா அப்படி திக்கா தலைப்புலன்னு கொதிக்குது வேற. எனக்கே சாப்பிடணும்னு தோணுது இப்பயே எடுத்து. நாக்கில் எச்சு ஊறுது வேற. பார்சலை போட்டுருணும் சீக்கிரமாக சமைச்சு. ஒரு 50-60 பேருக்கான நம்ம சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸு, அது பாக்கி ரைஸ் இதில் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து வாழைப்பழம் இருக்குது. அப்புறம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் மீன் பொரிச்சு வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சுவையான சிக்கன் மஞ்சூரியனு பாருங்க. அடுத்து நண்டு குழம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேசரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாழை இலையில வச்சு மடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ சீக்கிரமாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். வாழை இலை சாப்பாடு இதுலயே நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டாக்கா ஏன்பா என்ன பண்ணுச்சு? வாழை இலையில மடிக்கிறாங்க. வாழை இலையில சாப்பிட்டா ஆயில் கூடுங்க. வாழை இலை.
வாழை இலை மகத்துவம்லாம் சாப்பாட்டுல இறங்கி இருக்கும். வாழை இலை வாழை இலை வாழ வைக்கும் வாழை இலை நல்லா அதே குறுப்பு தான். ஆமா சுட சுட வாழை இலையில சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டா அதோட வாழை இலை டேஸ்ட்டுக்கும் இந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. எல்லாம் சாப்பாடுங்க. வாழை இலையிலே சாப்பாடை வைக்கிறோமுங்க மடிக்கிறதுக்கு. வாழை இலையிலே மீனையும் சேர்த்து வைக்கிறோமுங்க. வாழை இலை மத்தி மீன் பொரிச்சது. வாழை இலையிலேயே முட்டையையும் வைக்கிறோமுங்க. வாழை இலையிலேயே நம்மளோட மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியனையும் வச்சாச்சுங்க. அப்படியே வாழை இலையை மடிச்சிடலாமுங்க. ஒரு வாசம் வருமே வாழை இலை வாசனையும் நம்ம சாப்பாடோட வாசனையும் இந்த வாழை இலையில சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு பாருங்க, எங்கேயுமே கிடைக்காதுங்க. எங்கள்கிட்ட தாங்க கிடைக்கும். மூளை காணுங்க பின்னாடி வாழை இலைங்க போட்டுக்கிறாங்க. வாழை இலைய அதுல சாப்பாடு அப்படி சூடான சாப்பாடு. வாழை இலையில மஞ்சூரியனுங்க, கறி சிக்கன் மஞ்சூரியனு, அதோட 2 மீன், சிக்கன் 65 செஞ்ச மீன், அவிச்ச முட்டை அப்படியே வச்சு மடிச்சிடலாமுங்க. வாழை இலையிலே மடிக்கிறோமுங்க. வாழை இலை தாங்க முக்கியமானது. இல்லை வாழை இலை சாப்பாடு எங்க போனாலும் கிடைக்காது, எங்கள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வாங்க வயிறு நிறைய சாப்பிட்டு போயிட்டே இருங்க. இனிப்பான கேசரிங்க, ஃப்ரெஷ்ஷான நண்டுங்க. சுப்பு போய் வங்கக்கடல்லே போய் நேராக போய் போட்டு இறக்கும் போது உடனே வாங்கிட்டு வந்த நண்டு இது. நல்லா காரம் சாரமாக சூப்பரான குழம்பு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு வந்து 50 பார்சல் போடுறோம். எல்லாருக்கும் நிறைய நண்டு வச்சு கட்டுறோம். அது வேற இருக்கு நண்டு. இந்த கொரோனா டைம்ஸ்ல நண்டு சாப்பிட்டா சளியில மூக்கால பிச்சுக்கிட்டு அடிக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து சாப்பாடு ஒரு 50 பார்சல் போட்டாச்சு. அதுமாரி வந்து குழம்பு, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் வாழைப்பழம் எங்கே பார்க்க வாழைப்பழம் தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியல. வந்து வாழை இலையில் மடித்த சோறு, நண்டு குழம்பு, ஸ்வீட், கேசரி, பழம், வாழைப்பழம், வாழை இலையில மடிச்ச சோறு, நண்டு குழம்பு, காரஞ்சாரமான நண்டு குழம்பு, கேசரி, வாழைப்பழம், துணிப்பை, வாழை இலையில் மடித்த சோறு, காரஞ்சாரமான நண்டு குழம்பு, வங்கக்கடல் குழம்பு, வாழைப்பழம், துணிப்பை, வாழை இலை சோறு, காரஞ்சாரமான நண்டு குழம்பு, கேசரி, நாட்டு வாழைப்பழம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பார்சல்லையும் நம்ம வந்து வெள்ளை சோறு, வடித்த வெள்ளை சோறு, அப்புறமேட்டுக்கு வாழை இலையில வடித்த வெள்ளை சோறு வச்சு முட்டை, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன், அப்புறமேட்டுக்கு வந்து மீன், பொரிச்ச மீன் வச்சுருக்குறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து எதுக்காக வாழை இலை அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை வாங்குறதுனால ஒரு விவசாயி நல்லா இருப்பான், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுனால ஒரு மீனவர் நல்லா இருப்பார், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நண்டு போய் வாங்கினதுனால நண்டு பிடிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. எல்லாமே இயற்கையாக கிடைக்கிற பொருள். அதே மாதிரி ஈஸியாக அந்த துணிப்பை வந்து மக்கிடும், மண்ணுக்கு வந்து உரமாயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு நாங்கள் வந்து மஞ்சூரியன் செஞ்சோம்னா, ரோட் சைடில் உள்ளவங்களாம் வந்து சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியாது. அவங்களுக்காக வந்து சாப்பிட்டு பார்க்கணுமே, முதல் தடவையாச்சும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மஞ்சூரியன் செஞ்சு கொடுக்குறோம். சாப்பாடு உங்களுக்கு குழம்பு வச்சுட்டேன். என்ன பார்த்தா சாமியாலா சாப்பிடுங்கத்தா. உட்காருங்க, ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. நீங்க என்ன தண்ணி பாட்டில் கொடுங்கம்மா. தண்ணி பாட்டில் வாங்கிக்கப்பா. தண்ணி கொடுங்க. சாப்பிட்டுட்டு வந்து கேளுங்க, இல்ல நான் தருவேன் கண்டிப்பா. நீங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டு என்கிட்ட கேளுங்க, நான் 2 பாட்டில் 3 கூட தரேன். நீங்க வந்து சும்மா வேஸ்ட் ஆகிறதுக்கு வந்து திட்டிக்க வருங்க.
இல்ல அன்னைக்கு அப்படிதான் 2 பார்சல் வாங்கினாரு. ஒரு பார்சல்ல கறி தூக்கி போட்டாரு. யாருங்க அங்க ஒருத்தர். ஐயோ வீணாக்க மாட்டேங்க என்ன பொறுத்தவரை எவ்வளவு இல்ல அந்த சாப்பாடே கிடைக்காத எவ்வளவு பேர் தெரியுமா இருக்காங்க. தண்ணி எடுங்க. வாங்கிட்டீங்களா? நீங்க சாப்பிடுங்கண்ணா. தண்ணி சேர்த்து பையன் என்ன தெரியல. நான் தானே உங்க கூட படிச்சேன் ஸ்கூல்ல. குழம்பு போடுறோம். தண்ணி பட்டு தண்ணி பட்டு கொடுறா. 2 பார்சல் வாங்குறாங்க. சாப்பிட்டுருங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. நல்ல பண்ணிட்டேங்களா? எடுத்துச்சு வாட்டர் பாட்டில். நானும் எடுத்து வந்தேன். பரவாயில்ல. குழம்பு, ஸ்வீட்டு, வாழைப்பழம், தண்ணி எடுத்து சாப்பிடுங்க. தண்ணி பாட்டில் இருந்தாங்கய்யா, சாப்பிடுங்க. மட்டுமா நண்டு குழம்பு, மீன் வறுவல், முட்டை, அப்புறம் சிக்கன் கிரேவி இருக்கு. சாப்பிடு. முட்டை இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, கேசரி இருக்கு. வாழை இலை மடிச்சிருக்கு சொல்லி. வாழை எல்லையும் மடிச்சிருக்கு. பார்த்தேன் வண்டி வருது. சாப்பாடு இருக்குங்க, சாப்பிடுங்க. அன்னைக்கு என்ன அந்த கடைக்காரங்கள்ட்ட ஏதோ சண்டை வந்துருந்தோம். அந்த கடை படக்கடைக்காரன் இதை பிடிச்சி இழுத்து விட்டான். எதை பிடிச்சி அனுப்பி விட்டான். ஏன் அதான் இழுத்து விட்டான். ஏன் அவன் என்ன இப்படி இருக்கான்? என்ன ஆச்சு அவனுக்கு? என்னன்னு தெரியல. நான் பைத்தியமா? நான் பார்த்தேன் சண்டை வளர்த்துருந்தான். நான் சின்ன ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இதானே தண்ணி சாப்பிடுங்க. வெள்ளை சோறு, முட்டை இருக்கு, மீன் இருக்கு, கறி இருக்கு, சாப்பாடு இருக்கு. குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. நண்டு ஒரு பார்சல் போதுமா? சரி அன்னைக்கு வந்து கூப்பிட்டேன் பார்த்தா சரி வெட்டுறதுக்கு வானே. அடுத்த நாள் காலையில வரமாட்டாரு. எங்கே போன முடிவிட்டா? இங்கே நான் வைக்க வரவா கேட்டு இல்லையா? காட்ட புரியல. என்ன இப்போ என்ன சொல்றீங்க? தண்ணி பாட்டில் வந்து ஏற்கனவே நான் அன்னைக்கு வந்து சொன்னா அடுத்த நாள் காலையிலே வந்து உன்னை கூப்பிட்றேன், நீ வரமாட்டுற. நான் காலைல வரணும். காலைல கண்டிப்பா வரியா? இங்கே தானே இருப்பா? நான் வந்து காலைல எடுத்துட்டு வரேன். இதானே போயிட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாம். போடாம தண்ணி இருந்தாங்க. சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? இந்தாங்கய்யா. இருங்க இருங்க, தண்ணி வேண்டிங்க. ஐயா சாப்பாடு இருக்கு. குழம்பு, ஸ்வீட்டு, இந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு. குழம்பு, ஸ்வீட்டு, தண்ணி இன்னொரு இடத்துல இருந்தாங்க வச்சுக்கிங்க. சாப்பாடு, ஸ்வீட்டு சாப்பிடுங்க. அந்த